மூணாவது காலகட்டம். இது 5 முதல் 10 வரைக்கும், இது 5 வருஷம். இதில் யார் வந்தாங்க அப்படின்னா, பார்க்குறாங்க ரசூல்லா, அந்த அந்த குறைஷிகள் பார்க்குறாங்க, என்னடா அது பலவீனர்களை போட்டு இந்த சாத்துறோம், ஆனால் எவனும் வந்து இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறான். அம்மார் பின் யாசிர் ஃபேமிலி சித்திரவதை செய்யப்படுது, இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாரு. பிலால் ரலியனும் சித்திரவதை செய்யப்படுறாங்க, இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாரு. அது மாதிரி இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தாங்க, அந்த ஒரு 7 சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்க தான் பலவீனர்களாக இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாருமே சித்திரவதை செய்யப்பட்டாங்க. அவங்க யாருமே இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனையே, புரியுதா? அடி வாங்குறாங்க, ஆனால் இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாங்க. இது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, சோரி ரைட்டு, இனிமேல் இவங்களை மட்டும் சாத்துனா பத்தாது, இவங்க தலைவர்களையும் சேர்த்து சாத்தணும். அதுக்கப்புறம் அபூபக்கர் பெரிய ஆட்களையும் சேர்த்து சித்திரவதைகள் நடக்குது. அவங்கவுங்க குலத்துக்கு போய் ப்ரெஷர் தரப்படுது, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கப்படுது. உங்கள் குலத்திலேருந்து பாருங்கள், உமருடைய குலத்துக்கு போகிறாங்க, உமர் அலியானுடைய குலத்துக்கு போய் பாருங்கள், உமர்னால் இவ்வளோ பிரச்சனை, ஒழுங்காக உங்கள் குலத்துடைய ஆளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே 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 அப்போ எந்தெந்த குலம்லாம் அந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சோ அவங்களாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு கூட ஹிஜ்ரத்துக்கு போனார்ல, ஞாபகம் இருக்கா? தெரியுமா சம்பவம்? அபூபக்கர் ரலியல்லாஹு கூட ஹிஜ்ரத்துக்கு போவாங்க. அபிசீனியாவுக்கு போகும்போது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடுவார், ஒரு வியாபாரி. எங்கே போயிட்டுருக்கீங்க அபூபக்கர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மக்கா விட்டுட்டு போகிறீங்க, வாழ முடியலன்ட்டு. உங்களை மாதிரி ஆள் வாழ முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஊர் அப்படின்னு அவர் சொல்லி கூட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறம் கண்டிஷன் போடுவாங்க, தொழுகையில் அதாவது குரான் வந்து சத்தம் போட்டு நீங்கள் ஓதக்கூடாது, ஆனால் நீங்கள் தொழுதுக்கலாம், அனுமதி இருக்குது, ஆனால் குரான் மட்டும் சத்தம் போட்டு ஓதக்கூடாது. ஏன்னா குரானை கேட்டால் எங்கள் ஆளுங்க பிரெயின் வாஷ் ஆகிடுறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகையில் குரான் இவர் வெளியே நின்று ஓதனார்னா பின்னாடி வந்து குறைஷிகள்லாம் அப்படியே கேட்டுருப்போங்க, என்னடா இது, என்ன இலக்கியம், என்ன இது, அப்படியே மனசு மாறிடுவாங்க. அதனால் வீட்டில் தொழுவணும், உள்ளே தொழுவணும், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இது போட்டாங்க. அப்போது டார்ச்சர் யார் வரைக்கும் போச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு வரைக்கும் போச்சு. எல்லா குலங்களும் வந்து தங்களுடைய குலத்தில் இருந்த முஸ்லீம்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அபு ஹுதைஃபா அவரை அவங்க அப்பா ஒதுக்கி வச்சார்லா. உமர் சீரிஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சிடும். நிறைய இந்த யூடியூப் சேனல்லே பாருங்கள், உமர் சீரிஸ் இருக்குது. முக்கால்வாசி பேர் அதை பார்த்துருக்காங்க, சில பேர் பார்க்காம புதுசாக யாராவது இருந்தாங்கன்னா உமர் சீரிஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எளிமையாக புரியும். அப்போ இது ஒரு காலகட்டம். இது 5 to 10, அதாவது ஃபஸ்ட்டு 3 years, செகண்டு 2 years, அதுக்கப்புறம் 5 years. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுமைப்படுத்தப்பட்டார். அபு தாலிப் அந்த கணவாயில் வந்து ஒதுக்கப்பட்டாங்க இல்லையா, அங்கே 3 வருஷம் வந்து அங்கே யாரும் மக்காவுக்கு வரக்கூடிய எந்த வியாபார பொருளும் பனு ஹாஷிம்களுக்கு விற்கக்கூடாது. எப்படி விற்கவும் கூடாது, எந்த பொருளும் விற்கக்கூடாது. ஏன்னா அங்கேருந்து எல்லாமே இம்போர்ட்டை நம்பி தான் அவங்க இருக்காங்க, இறக்குமதியை நம்பி மட்டும்தான் அவங்கள்ட்ட உணவுப் பொருளே இருக்குது. அப்போது பனு ஹாஷிம்களுக்கு தரக்கூடாது. திருட்டுத்தனமாக ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படி வாங்கிட்டு வந்து அப்படி கொடுப்பாங்க, அதை வச்சு தான் இது பண்ணிட்டுருந்தாங்க. பனு ஹாஷிம் மொத்த குலமும் என்ன பண்ணுச்சு, சப்போர்ட் பண்ணுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்போது அவங்க எல்லாருமே வறுமையில் இருந்தாங்க. இது 3 வருஷம் அந்த காபாவில் அந்த லெட்டர் வந்து எழுதி தொங்க விட்டாங்க. அந்த அது வந்து கரையான் அரைச்சி அது சாப்பிட்ற வரைக்குமான அந்த காலகட்டம். இது வந்து 3வது ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா, எதுக்கு இந்த காலகட்டத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வசனம் வரும்போது இந்த காலகட்டத்தில் பேசப்படுது அப்படிங்கிறது நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. புரியுதா? இது வந்து ரசூலுல்லாவுடைய லைஃபோட கனெக்ட் பண்ணி அந்தந்த இடத்துல அது பேசும்போது அப்போ நமக்கு நடுவில் எங்கேயுமே ஸ்டக்கு ஆகாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து 2 வாட்டி ஹிஜ்ரத் நடக்குது இந்த 3வது காலகட்டத்தில். அபிசீனியாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேட்ச்சு ஹிஜ்ரத்துக்கு வந்து அனுமதி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குறாங்க. 3வது காலகட்டம் பனு ஹாஷிம்கள் புறக்கணிக்க, அவங்க அந்த குலமே வந்து என்ன பண்ணாங்க, ஊர் நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஃபுட்டு கிடைக்காம இது நடந்தது. அதாவது இந்த கார்பரேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே ஸ்க்ரூ லைட்டாக அப்படியே முறுக்க அப்படியே ஆர்பிஎம் ஏறிட்டே போகும்.
அப்போ ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிட்டே வருது. போனால் போதுன்னு விட்றாங்க, லைட்டாக பலவீனர்கள் அடிக்கிறாங்க, குளத்து மூலமாக ப்ரெஷர் தரப்படுது, அப்புறம் குளத்துக்கே சுழு குழுவுது. புரியுதா? அப்போது இவங்களை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க.